கோவில்பட்டி அருகே கூசலிப்பட்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டி 30க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகையும் கோப்பையும் வழங்கி சிறப்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி கூசலிப்பட்டி கிராமத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான ஆண்கள் கபடி போட்டியில் சுமார் 30 அணிகள் கலந்து கொண்டன. காலை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஓட்ட பிடாரத்தை சேர்ந்த முப்புளிப்பட்டி அணியினரும் கீழ சித்தலை அணியினரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். இந்த இறுதிப் போட்டியினை திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் தொடக்கி வைத்தார். இப்போட்டியில் முப்புளிப்பட்டி அணியினர் முதல் பரிசு ரூபாய் 20,000 மற்றும் கோப்பையினையும், கீழ சீத்தலை அணியினர் 2வது பரிசு ரூபாய் 15,000 மற்றும் கோப்பையினையும், ஏஎம்சி கூசலிப்பட்டு அணியினர் 3வது பரிசு ரூபாய் 10,000 மற்றும் கோப்பையையும், குளவைப்புத்தூர் அணியினர் 4வது பரிசு ரூபாய் 8,000 மற்றும் கோப்பையினையும், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த இருக்கன்குடி அணியினர் 5வது பரிசு ரூபாய் 4,000 மற்றும் கோப்பையினையும் தட்டி சென்றனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் பரிசு தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் திரு மாந்தையா மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த சுமார் 2,000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியினை கண்டுகளித்தனர்.